ஆக்சுவலாக பிக் பாஸோடைய விஷயமே என்ன அப்படின்னா, ஒரு ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு ரூம்குள்ளே ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போட்டு 24/7 அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி, அவங்களுடைய இமோஷன்ஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இதை வியூவர்ஸ் வந்து பார்த்து ஜட்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுறது தான். பட் இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஆல்ரெடி கேமராவுக்கு பழக்கப்பட்டவங்க தான். ஆனால் வந்து 24/7 அவங்க கேமரா முன்னாடி நிற்கிறது கிடையாது. ஈவன் எந்த ஷூட்டிங் போனாலும், ஈவன் ஃபார் ஆக்ட்ரஸஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கான டைம் அவுட் இருக்கும். ஸோ பர்சனலாக அவங்க போய் அவங்களோட வேலைகளை பண்ணி அவங்களோட இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணி திருப்பி ப்ரொஃபஷனலுக்கு வந்துடுவாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஒரு 1 or 2 days, ஒரு 1 week, 2 weeks அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த டைம் அவுட் அவங்களுக்கு கிடைக்காது. அந்த பர்சனாலிட்டியை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அவங்க இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய சைல்ட்ஹுட் ட்ராமாஸ்லேருந்து எல்லாமே வந்து வெளிப்படுற மாதிரியான சிச்சுவேஷன் வந்துடுது. இது ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுறவங்க ஓகே. பட் இதுவே ஆல்ரெடி ஒரு ட்ராமேட்டிக் ஆன லைஃப்பை வாழ்ந்தவங்க, நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க இருக்கிற இந்த இதில் வந்துட்டு ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகுறாங்க. நான் ஆக்சுவலி நேற்று பார்த்தேன், இப்போ மூளை பார்த்தேன், ஒருத்தவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துருச்சு.